ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி குரூப் டியோட கேஸ் அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். குரூப் டியோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10th இல்லனா ஐடிஐங்கிற மாதிரி கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த கேஸ் வந்து ஃபர்ஸ்ட் கேட் கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டுக்கு மாத்துனாங்க. திருப்பி ஹைகோர்ட்ல இருந்து கேட்டுக்கு மாத்துனாங்க. இப்போ இந்த கேஸ் வந்து கேட்லயும் நடந்துட்டு இருக்கு, ஹைகோர்ட்லயும் நடந்துட்டு இருக்கு. கடைசியா ஹைகோர்ட்ல நடந்த ஹியரிங்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் எதுவுமே கொடுக்கல. அடுத்த ஹியரிங் எப்போ அப்படிங்கிறதுக்கான டேட் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்த ஹியரிங் வந்து நவம்பர் 13 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அக்டோபர் 30 எஸ்டர்டே கேட் கிட்ட நடந்த ஹியரிங்ல பாத்தீங்கன்னா ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்துரும் அப்படின்னு எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்புல இருந்தாங்க. ஆனா இவங்களுமே ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்கல. அடுத்த ஹியரிங் எப்போ அப்படிங்கிறதுக்கான டேட் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்த ஹியரிங் வந்து நவம்பர் 4ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. இதே சமயத்துல பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி சைட்ல இருந்து குரூப் டிக்கான எக்ஸாம் டேட் நவம்பர் 17ஆம் தேதியில இருந்து டிசம்பர் எண்டு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சப்போஸ் இந்த நவம்பர் 4ஆம் தேதி ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா ரயில்வே அவங்க சொன்ன மாதிரி இந்த டேட்ல எக்ஸாம் வைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் இந்த டேட்ல ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வரல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஹியரிங்கான டேட் சொன்னாங்க அப்படின்னா இந்த டேட் வந்து போஸ்ட்போன் ஆகும். ஓகேவே, அப்படியே போஸ்ட்போன் பண்ணாலுமே ரொம்ப நாள் வந்து தள்ளி போகாது. ஏன்னா 2024லயே ரயில்வேல இருந்து நமக்கு ஒரு கேலண்டர் ரிலீஸ் பண்ணாங்க. அதுல என்ன சொன்னாங்கன்னா 2025ல ரயில்வேல நாங்க என்னென்ன எக்ஸாம்ஸுக்குலாம் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம், எந்தெந்த மந்த்ல நோட்டிபிகேஷன் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதுபடி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நோட்டிபிகேஷன் வந்துகிட்டு இருக்கு. இப்ப கூட என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து போயிட்டு இருக்கு. அந்த கேலண்டர்ல டிசம்பர்ல நாம வந்து குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே வந்த நோட்டிபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணாதான் புதுசா நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண முடியும். அதனால எப்போ ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வருதோ அதுக்கு அடுத்த நாளோ ரயில்வேல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நோட்டீஸ் மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த டேட்ல நாங்க குரூப் டி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். உங்களோட எக்ஸாமுக்கு 10 நாளைக்கு முன்னாடி சிட்டி இன்டிமேஷன் செக் பண்ணிக்கோங்க, 4 நாளைக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்கிற மாதிரி நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா ரயில்வே வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த டைம் அப்போ குவாலிஃபிகேஷன் வந்து ஐடிஐன்னு சேஞ்ச் ஆகிருமா மேம், நான் 10th வச்சு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ கேட்பீங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் வரும்போது 10th தான் குவாலிஃபிகேஷன் சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 10th படிச்ச எல்லாருமே அப்ளை பண்ணியாச்சு, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எல்லாமே பே பண்ணியாச்சு. இப்போ வந்திருக்க நோட்டிபிகேஷனை கேன்சல் பண்ண மாட்டாங்க. அது 100% ஷுவரா சொல்லலாம். ஓகேவா? அப்ப 10th படிச்சவங்களுக்கும் ஐடிஐ படிச்சவங்களுக்கும் பாதிப்பு இல்லாத மாதிரி இந்த டைம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னா குரூப் டில பாத்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலாவும் இருக்கும் போஸ்ட், நான் டெக்னிக்கலாவும் இருக்கும். ஓகேவா? சோ டெக்னிக்கலா இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸையும், நான் டெக்னிக்கலுக்கு வந்து 10th படிச்ச ஸ்டூடெண்ட்ஸையும் அவங்க வந்து போஸ்டிங் போடலாம். ஓகேவா? சோ இந்த டைம் அப்ளை பண்ண எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கு. சோ உங்களோட ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுங்க. சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு 50% மார்க்குக்கு மேல கொஞ்சம் ஸ்கோர் பண்ணீங்கனாலே போதும். ஒரு 50 மார்க் எடுத்தாலே போதும் நீங்க 100க்கு. ஓகேவா? மற்ற எல்லாரை விட உங்களுக்கு கட் ஆஃப் வந்து கம்மியா தான் இருக்கும். சோ அதனால இந்த டைம் கிடைச்சிருக்க வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இனி வரக்கூடிய நோட்டிபிகேஷன்ல குவாலிஃபிகேஷன் என்னவானாலும் இருக்கலாம். ஓகேவா? ஐடிஐ தான் அப்படின்னு கூட சொல்லிட்டாங்கன்னா எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்காது. ஐடிஐ படிச்சவங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கும். ஆனா இந்த டைம் வந்திருக்க நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சோ கிடைச்சிருக்க வாய்ப்பை மிஸ் பண்ணாம கரெக்டா இந்த டைமே உள்ள போற மாதிரி பாத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்க குரூப் டியா உள்ள போயிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய ஜிடிசி எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதிட்டீங்க, டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதி அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்க முன்னேறி போயிடலாம். ஓகேவா? சோ கரெக்டா படிங்க. இந்த கோர்ட் கேஸ் அப்படி இப்படின்னு கொஞ்சம் டிலே ஆகுற மாதிரியே இருக்கும். ஒன்ஸ் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் ஒரு டேட்ல வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு எக்ஸாம் வச்சு முடிச்சிருவாங்க. சோ அவங்க கரெக்டா எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணும்போது நீங்க வந்து என்ன இருக்கணும், ரெடியா இருக்கணும். ஓகேவா? எனக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்களா, நான் வர்றேன், எக்ஸாம் எழுதுறேன், போஸ்டிங் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க ரெடியா இருக்கணும். எந்த லெவல்ல இருக்கீங்கன்னு பாருங்க. 40 மார்க் தான் மேம் ஸ்கோர் பண்றேன், 50 தான் ஸ்கோர் பண்றேன், 60 தான் ஸ்கோர் பண்றேங்கிற ஸ்டூடெண்ட் ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுங்க. எந்தெந்த டாபிக்ல வீக்கா இருக்கீங்களோ அந்த டாபிக்கை அகைன் அண்ட் அகைன் படிங்க, ரிவிஷன் எடுங்க. சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட்னு எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. ஸ்கோரை வந்து ஒரு 80க்கு மேல கொண்டு போற மாதிரி பாருங்க. ஏன்னா குரூப் டி பொறுத்த வரைக்கும்
ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் தான். அந்த ரிட்டன் எக்ஸாம்ல நல்ல ஸ்கோர் வாங்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிசிக்கல் இருக்கும். அந்த பிசிக்கல்ல நீங்க குவாலிஃபை ஆனா மட்டும் போதுமானது. இப்ப என்டிபிசியாவது 2 எக்ஸாம் இருக்கும். சிபிடி 1, சிபிடி 2 சம்டைம்ஸ் ஸ்கில் டெஸ்ட் அந்த மாரிலாம் போயிட்டே இருக்கும். ஆனா குரூப் டி பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு சிங்கிள் எக்ஸாம் தான். என்டிபிசி லெவல விட இங்க கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா தான் இருக்கும். அதனால குரூப் டி வந்து ஒரு நல்ல வாய்ப்பா எடுத்துட்டு உள்ள போற மாரி பாருங்க. இந்த டைம் என்டிபிசி கிராஜுவேட்டோட ரிசல்ட் எல்லாம் வந்துச்சு. சிபிடி 1ஓட ரிசல்ட். சோ அதுல என்னால ஸ்கோர் பண்ண முடியல மேம், கிளியர் பண்ணல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டி ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஓகேவா? ஏன்னா போன டைம் பாத்தீங்கன்னா என்டிபிசில மிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே குரூப் டி குள்ள உள்ள போயிட்டாங்க. கடைசி எல்லாருக்குமே வேலை கிடைச்சிருச்சு. சில பேர் என்டிபிசில கிராஜுவேட்டா போனாங்க, சில பேர் அண்டர் கிராஜுவேட்டா போனாங்க. ரெண்டுலயுமே கிளியர் பண்ண முடியாதவங்க குரூப் டி குள்ள போயிட்டாங்க. சோ அதுக்கு காரணம் என்ன? கன்சிஸ்டன்சி. ஓகேவா? சப்போஸ் என்டிபிசி இல்ல அப்படின்னா குரூப் டி கிடைக்கும். சில பேர் பாத்தீங்க அப்படின்னா என்டிபிசில கிராஜுவேட்டும் கிளியர் பண்ணி, அண்டர் கிராஜுவேட்டும் கிளியர் பண்ணி, குரூப் டியும் கிளியர் பண்ணி, ஃபைனலா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா என்டிபிசி ஃபைனல் ரிசல்ட் வந்துருச்சுன்னதும் குரூப் டிக்கு வந்து பிசிக்கலுக்கு போகல. ஏன்னா என்டிபிசியே கிளியர் பண்ணியாச்சு, குரூப் டி போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விட்டுட்டாங்க. அதனால உங்களோட ஃபவுண்டேஷனை நீங்க நல்லா போட்டீங்க, கரெக்டா பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க தான் உங்களுக்கு என்ன வேலை வேணும் அப்படிங்கறத சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, கரெக்டா படிங்க, டெஸ்ட் எடுங்க, டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணாதீங்க. இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கிறத பத்தி நிறைய பேர் ஓவர் திங்கிங் பண்றாங்க. சோ கேன்சல் பண்ணிருவாங்க, அப்படி ஆகிருமோ இப்படி ஆகிருமோன்னு. எதுவுமே நீங்க பயப்பட வேண்டாம். உங்க வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா படிக்கணும். எக்ஸாம் வரும்போது கரெக்டா எக்ஸாம் எழுதி 80க்கு மேல 85க்கு மேல ஒரு டாப்பரா செலக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா எந்த இடத்துலயுமே நம்மள வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. சோ கரெக்டா ஃபாலோ பண்ணி படிங்க. நவம்பர் 4 வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். ஆனா இன்னைக்கு டேட்ல உங்க டார்கெட் டேட்டை நவம்பர் 17 வச்சுட்டு இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஓகேவா? இப்ப வந்திருக்கக்கூடிய என்டிபிசி கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட்டுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல செகண்ட் செலக்ஷன் பேட்ச் வந்து நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நவம்பர் 1ஆம் தேதி நாளையில இருந்து நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய கோர்சஸோட ஃபீஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக போறதுனால நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் இன்னைக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். நீங்க இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங்னு எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, அதை நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரிஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ண வேண்டாம், 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டிக்கு எனக்கு சயின்ஸும் ஜெனரல் அவேர்னஸும் தான் நான் வீக்கா இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து 699. கரண்ட் அஃபேர் வந்து நான் ரிவிஷன் பண்ணணும், கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்கான A to Z சீரிஸோட ஃபீஸ் வந்து 599. குரூப் டிக்கு எனக்கு இப்ப இருக்கக்கூடிய டைம்ல நான் டெஸ்ட் எடுத்து டெஸ்ட் அனலைஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே, ஓகே, நாளைக்கு சாட்டர்டே இல்லையா, அதுக்கு அடுத்த வாரம் 7ஆம் தேதி நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான மெகா லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். அது வந்து எல்லாருமே ஃப்ரீயாவே அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து 399. MTS ஓட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். NTPC CBD 2க்கு நான் படிச்சிட்டு இருக்கேன், ரெடி ஆயிட்டு இருக்கேன், அதுக்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் CBD 2க்கான டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகுது. 31/10/2025. சோ இன்னைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகுது. நாளையில இருந்து ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 2500 நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டினா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் CAன்னு மெசேஜ் பண்ணுங்க. சோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எக்ஸாமுமே உங்களுக்கு இதுல கவர் ஆகிரும். எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ அதுக்கான தனி பேட்ச் வந்து கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான பிளான் வந்து கையில கொடுத்துருவோம். அந்த பிளான் படி படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் சாட்டர்டே வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அந்த பிளான் படி உங்களுக்கு கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஆப்லயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். டெய்லி லைவ் கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா காலையில 10:30 இருந்து 11:30 வரை லைவ் கிளாஸ் இருக்கும். ஓகேவா? சோ லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் அந்த கிளாஸஸும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆப்லயே உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவோம். சோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல மெட்டீரியல்ஸ், கிளாஸஸ், வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட் எல்லாமே நம்ம ஆப்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நான் ரயில்வேல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும், SSC எக்ஸாம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு இல்ல ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. வேற எதுவும் எக்ஸாம் பத்தி டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கே நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். நவம்பர் 17ஆம் தேதியை டார்கெட் டேட்டா வச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க. பாசிட்டிவா இருங்க, கண்டிப்பா உங்களால முடியும். ஓகே, திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகுது. தேங்க்யூ.